அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பிரிந்தவர்கள் ஒன்று சேர ஒரு வசீஃபாவை பார்க்க இருக்கின்றோம். பிரிந்தவர் யாராக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக, பிள்ளைகளாக, உடன் பிறந்தவர்களாக, உற்றார் உறவினராக, நண்பர்களாக, யாராக இருந்தாலும் சரி, ஆனால் ஹலாலான அடிப்படை ஹாஜத்தின் அடிப்படையில், சரியான ஜாயிஸான மக்சத் அடிப்படையில் அவரோடு சேர வேண்டுமென்று நினைத்தால், இந்த வசீஃபாவை கொண்டு அல்லாஹ் இருவருக்கும் மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு களைந்து ஒன்று சேர வாய்ப்புண்டு. அந்த வசீஃபாவை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஃபஜ்ர் தொழுகை பிறகோ அல்லது இசா தொழுகை பிறகோ முன்பின் 11 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். ஸலவாத் என்றால் தாவூத் இப்ராஹிம் தொழுகை ஓதும் அல்லவாம். அந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். நடுவில் 200 முறை யா வதூது என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும். யா வதூது இந்த அஸ்மால் ஹுஸ்னாவை 200 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ஓதும்போது யாருடன் சேர நினைக்கின்றீர்களோ, யாருடைய அன்பு நாம் பெற வேண்டும் என நினைக்கின்றீர்களோ, அவருடைய முகத்தை நம்முடைய சிந்தனை வைத்து கொள்ள வேண்டும். அவருடைய முகத்தை நினைத்துதான் ஓதுகின்றீர்கள். அவருடைய முகத்தில் மேல் ஊதுவதை போன்று நினைத்து ஊதிவிட வேண்டும். இவ்வாறு உங்கள் நோக்கம் நிறைவேறும் வரை தொடர்ந்து இந்த அமலை செய்து வாருங்கள். சரியான ஜாயிஸான மக்சத்தாக இருந்தால் மட்டும்தான் இந்த வஜீஃபாவை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் தவறான நோக்கத்தில் ஓதுகிறேன் என்றால் அதற்கு மாற்றமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புண்டு. சரியான ஜாயிஸான மக்சத் இருந்தால் மட்டும்தான் இந்த வஜீஃபா நீங்கள் செய்ய வேண்டும். மிக விரைவில் பிரிந்தவர்கள் சேர நிச்சயமாக வாய்ப்புண்டு. இதை போன்ற வஜீஃபா தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.